ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வியூவர்ஸ் ஒருத்தர் நம்மளுடைய வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டல் 10 பைசா நாணயம் என்கிட்ட இருக்குது. இந்த நாணயத்துக்கு இன்றைக்கி என்ன மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அவருக்கான வீடியோ தான் இது. 10 பைசா நாணயத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா விதவிதமான 10 பைசா நாணயங்கள் இருக்குது. அலுமினியத்தில் செய்யப்பட்ட 10 பைசா நாணயம் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி மெட்டலில் செய்யப்பட்ட 10 பைசா நாணயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதவிதமான மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த 10 பைசா அப்படிங்கிறது 10ல் ஒரு பங்கு அப்படி சொல்லலாம். இந்த 10 பைசா நாணயங்களை 1957லேருந்து 1998 வரைக்கும் மட்டும்தான் அச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமா இதை இவங்க அச்சிடலை. ஜூன் 30, 2011 வரைக்கும் தான் இந்த நாணயங்கள் செல்லுபடியாச்சு. இதுக்கப்புறமா செல்லாது அப்படிங்கிறத இந்திய கவர்மெண்ட் அறிவிச்சிட்டாங்க. இந்த நாணயங்கள் பழமையான நாணயங்கள் அப்படிங்கிறதுனால இந்த நாணயத்துக்கு நிறையா மதிப்பு உண்டு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய நாணயங்களை சேகரிக்கிறவங்க இந்த நாணயங்களை தேடி விரும்பி சேகரிக்கிறதுனால இந்த 10 பைசா நாணயங்களை எவ்வளோ விலை கொடுத்தனாலும் வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் இந்த நாணயத்துக்கு நிறையா விலைக்கு போகாதா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. இந்த ஒரு நாணயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்க முடியும். இந்த நாணயங்களை கிட்டத்தட்ட 99 ரூபாய்க்கு ஆன்லைனில் விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு நாணயங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மின்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தயாரிக்கப்பட்ட இடம், அந்த தயாரிக்கப்பட்ட இடத்தை பொறுத்து இந்த நாணயங்களை 100 ரூபா 500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தரம் பிரித்து விற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நாணயத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 ரூபாய்க்கு ஆன்லைனில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள்கிட்ட அந்த நாணயங்கள் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக சேர்த்து வைங்க. அது மட்டும் இல்லாமல் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நாணய கண்காட்சிகள் நடக்கிற இடத்துக்கு கொண்டு போய் விற்றுருங்க. அங்கேயும் சும்மா ஒரு ரேட்டு கொடுத்து அவங்க வாங்க மாட்டாங்க. இந்த நாணயத்திற்கு என்ன மதிப்பு இருக்குது, இந்த நாணயம் எந்த அளவுக்கு பழமையானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த நாணயத்திற்கு உங்களுக்கு எவ்வளோ தரணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி தருவாங்க. இந்த ஒரு 10 பைசா நாணயம் யாருக்கிட்டலாம் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த ஒரு வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.